டைஃபாய்டு, மஞ்சகாமாலை வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, அந்த செய்தித்தாளில் அந்த இருக்க அச்சு மையில் லெட்டுன்னு ஒரு கெமிக்கல் இருக்குது. அந்த கெமிக்கல்னால அது வந்து ஒரு ஒரு வகையான நச்சு. அந்த நச்சுனால பார்த்தீங்கன்னா ஆண்மை குறைவு, கேன்சர் வரக்கூடிய விஷயங்கள், அப்புறம் வேறு நர்வ் ப்ராப்ளம் எல்லாமே வரதுக்கு உண்டான வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. பொதுமக்கள் அவங்களுக்கு தெரியாது. நீங்கள் நமக்கு இதனா ஒரு துளி தானே அப்படின்னு நம்ம நினைப்போம். அப்படி இல்லை. அதில் வந்து ஒரு மாதத்துக்கு 4 தடவை பஜ்ஜி சாப்பிட்றீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே ஒரு 1 கிராம் 2 கிராம் அதில் பேப்பரில் இருக்கிற அந்த கருப்பு மை ஒட்டிக்கும். உங்கள் தொண்டைக்குள்ளே தான் போகும். அது வந்து தெரியாது. இதை வந்து உண்மையிலேயே அந்த உணவு பாதுகாப்பு துறையில் அதை கரெக்டாக கண்டுபிடிச்சி டயக்னைஸ் பண்ணி இல்லை இதை பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து உத்தரவு போட்டிருக்காங்க. அதனால் கடைக்காரங்க அந்த பேப்பரை வச்சு கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் கடை சீல் செய்யப்படும். பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய தலைவலி. அதுக்கப்புறம் திருப்பி அதை சீலை பிரேக் பண்ணுறதுக்கு உள்ளே நீங்கள் வர்றதுக்கு பெரும் பணம் செலவு பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கு பதில் ஒரு அழகான ஒரு பேப்பர் கப்பை இல்லைனா பேப்பர் பிளேட்டை கொடுத்து, இல்லை பாக்கு மட்டையெல்லாம் பிளேட்டாக நிறையா இருக்குது. ஸோ அதில் வாங்கி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து உண்மையிலேயே கௌரவமாகவும் இருக்கும். அதே சமயத்தில் உங்கள் வியாபாரமும் பெருகும். அதனால் இந்த நன்மையை கருதி அந்த கடைக்காரர்கள் அதை மாற்றுங்க. அதை மாதிரி பொதுமக்கள் விழிப்போடு இருங்க. இந்த மாதிரி ஒரு பேப்பரில் வாங்கி பஜ்ஜை சாப்பிட்டு அநியாயமாக உங்களுக்கு உடல் உபாதை வர்ற மாதிரி பண்ணிக்காதீங்க.